Hello students, welcome to MSTIC channel. Today's classல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது 10th தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் 10th மேக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். சாப்டர் 1 பார்க்க போறோம் இன்னைக்கு. சாப்டர் 1ல இருக்கிற இன்ட்ரோடக்ஷன் பார்ட் மட்டும் இன்னைக்கு கவர் பண்ண போறோம். ஓகே, ஸோ சாப்டர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். சாப்டர் 1ஓட நேம் வந்து ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இது எதோட ரிலேஷன்ஸ் எதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்க பார்க்க போறீங்கன்னா 9thல நம்ம சாப்டர் 1 என்ன பார்த்திருப்போம், செட்ஸ் பத்தி பார்த்திருப்போம் இல்லையா. ஸோ அந்த செட்ஸ்ல இருக்கிற ரிலேஷன்ஸ் அண்ட் அதை பேஸ் பண்ணி வர ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து நம்ம டீடைல்டா இந்த சாப்டர் 1ல பார்க்க போறோம். ஓகே, ஸோ நம்ம 9thல வந்து செட்ஸ் பத்தி பார்த்திருப்போம். அதோட ஒரு ரீகேப் வந்து பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேங்களா, செட்ஸ்னா என்ன? செட்ன்றது ஒரு வெல் டிஃபைன் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்திருப்பீங்க. வெல் டிஃபைன் கலெக்ஷன்னா டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், செட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து என்ன மாதிரி டினோட் பண்ணிருப்பாங்கன்னா இந்த கர்லி பிரேசஸ் வச்சு டினோட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த கர்லி பிரேசஸ்ல 1, 2 இந்த மாதிரி பார்த்திருப்பீங்க. இதுக்குள்ள இருக்கிறது இந்த 1 and 2 ஆர் என்னன்னு சொல்லுவோம், நம்ம எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நீங்க நேம் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஏன்றது ஒரு செட்டு, அதுல இருக்கிற 1, 2ன்றது எலமெண்ட்ஸ். அதை எப்படி நம்ம நோட்டேஷன்ல கொடுப்போம்னா அந்த கர்லி பிராக்கெட் வச்சு நம்ம நோட்டேட் பண்ணிருப்போம். இதுதான் செட்ஸ். ஸோ இந்த மாதிரி டைரக்டாவே வந்து உங்களுக்கு ஏன்றது என்ன, ஏ 1, 2, 3 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பீன்றது ஒரு செட்ல வந்து உங்களுக்கு ABCD இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஏ அண்ட் பி வந்து என்ன நம்ம செட்ஸ்ன்னு சொல்லுவோம். டைரக்டாவே ஏ பி இந்த மாதிரி கொடுக்குற ஃபார்ம் வந்து நீங்க ரோஸ்டட் ஃபார்ம்னு பார்த்திருப்பீங்க. கரெக்டா? அடுத்தது செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம்னா என்னன்னா டைரக்டா உங்களுக்கு அந்த செட்ஸ்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து தெரியாது, நீங்க வந்து ஃப்ரேம் பண்ற மாதிரி இருக்கும், சென்டென்ஸ் மேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஏன்றது ஒரு செட்டு எப்படி இருக்கும்னா ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் இந்த மாதிரி ஒரு லைன் பார்த்திருப்பீங்க. such that அந்த xன்றதை வந்து எப்படி டினோட் பண்ணிருப்பாங்கன்னா x is an even number எழுத்துக்கலாமா, even number less than 10. ஓகே, இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. a வந்து x, அந்த x வந்து எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க, ஈவன் நம்பர் லெஸ் தென் 10, 10க்கு கம்மியா இருக்கிற எந்தெந்த ஈவன் நம்பர்ஸோ அது எல்லாமே தான் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஈவன் நம்பர்ஸ் நம்மளுக்கு என்னென்ன வரும், 10க்கு கம்மியா இருக்கிற ஈவன் நம்பர்ஸ்லாம் எது என்ன, 2, 4, 6, 8 அவ்வளவுதான். லெஸ் தென் 10 தான் கொடுத்துருக்காங்களா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 சேர்த்துப்போம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், ரோஸ்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம்ன்றது இந்த மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட்மெண்டா இருக்கிறது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், செட் பில்டர் ஃபார்ம்னு சொல்லுவோம். டைரக்டாவே வந்து உங்களுக்கு செட்ஸ்குள்ள எலிமெண்ட்ஸோட வரதை வந்து என்னன்னு சொல்லுவோம், ரோஸ்டர் ஃபார்ம்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். ஓகேங்களா, சோ இது வந்து செட்ஸ் பத்தி ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ரீகேப் மட்டும் பார்த்திருக்கோம். அடுத்து பார்க்க போறது ஆர்டர்டு பேர். இப்ப செட்ஸ் பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆர்டர்டு பேரை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஒரு பிராக்கெட், இது பேரந்தசிஸ் பிராக்கெட்ல வந்து நம்ம நோட்டேட் பண்றோம். செட்ஸை வந்து என்ன சொன்னோம், கர்லி பிராக்கெட்குள்ள நம்ம டினோட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஆர்டர்டு பேர்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த மாதிரி பேரந்தசிஸ்ல நம்ம டினோட் பண்ண போறோம். இதுக்குள்ள எப்படி கொடுக்கலாம்னா 1, 3. ஸோ 1, 3ன்றது இதுவும் ஒரு எலமெண்ட்ஸ் தான். 1ன்றது ஒரு எலமெண்ட், 3ன்றது ஒரு எலமெண்ட். அதை நான் எப்படி டினோட் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி பேரந்தசிஸ்குள்ள நோட்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வரது என்னன்னு சொல்றாங்க, ஆர்டர்டு பேர்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ செட்ஸோட இதை கம்பேர் பண்ணி பார்த்தோம். நேமே பாருங்க, ஆர்டர்டு பேர்ன்னு இருக்கு. பேர்னா எத்தனை இருக்கும் நம்மளுக்கு, 2 இருக்குமா, ஜோடின்னு சொல்லுவோமா பேர்னா. ஸோ இப்போ வந்து இப்போ பேர் ஆஃப் செப்பல்ஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டா, பேர் ஆஃப் ஷூஸ்ன்னு எடுத்துக்கோங்க. பேர் ஆஃப் ஷூஸ்னா எத்தனை இருக்கும், 2 இருக்கும். இப்போ இயர்ஸ் எத்தனை இருக்கும் நம்மளுக்கு, 2 இருக்கும். பேர் ஆஃப் ஐஸ் எடுத்துக்கோங்க, ஐஸ் எத்தனை இருக்கும், 2 இருக்கும். ஸோ பேர்னாலே என்ன நம்மளுக்கு 2 இருக்கும். ஸோ ஆர்டர்டு பேர்னா என்ன, 2 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, பேர்னா 2. ஸோ 2 எலமெண்ட்ஸ் இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி பேரந்தசிஸ் பிராக்கெட்ல நோட்டேட் பண்ணிருப்பாங்க. இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்டர்டு பேர் இஸ் அ பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ரிட்டர்ன் இன் ஸ்பெசிபிக் ஆர்டர். ஒரு ஆர்டர்ல ரிட்டர்ன் பண்ணிருப்போம், அதை எப்படி சொல்லுவோம், பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ். பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 2 எலமெண்ட்ஸ் ஒரு ஸ்பெசிபிக் ஆர்டர்ல நம்ம நோட்டேட் பண்ணி எழுதியிருப்போம். இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, இந்த பேரந்தசிஸ்குள்ள A, Bன்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. இதுதான் வந்து ஆர்டர்டு பேரோட ரெப்ரசன்டேஷன். இல்ல ஃபர்ஸ்ட் ஏன்றது என்ன கொடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஏன்றது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், பீன்றது வந்து செகண்ட் எலிமெண்ட். ஓகேங்களா, ஏ இஸ் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இதுல பீன்றது செகண்ட் எலிமெண்ட்.
அதே மாதிரி இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதோட ஆர்டர் வந்து எப்பவுமே மாறக்கூடாது. ஓகே, சோ அதான் இங்க ஏ கமா பின்னு எழுதலாம், அது வந்து பி கமா ஏன்னு சொல்லிட்டு ஆர்டரை மாத்தி நம்ம ஆர்டர்டு பேர்ல எழுதவே கூடாது. ஸோ இப்போ 1,3 நம்ம எழுதியிருக்கோம், இதை வந்து நீங்க 3,1ன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதுதான் எப்படி இதை சொல்ல முடியாதுன்னு சொல்றேன்னா, நீங்க கார்ட்டீசியன் பிளேன் பத்தி பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு கிராஃப்ல வந்து நோட்டேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ கிராஃப்ல பாத்தீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சஸ், இது 0 1 2 3, நீங்க y ஆக்சிஸ்ல 1 2 3 இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ 1,3னா நீங்க எதை வந்து பிளாட் பண்ணுவீங்க? இங்க வந்து 1 and 3 வந்து இங்க இருக்கு இல்லையா? 1,3னா இந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 1,3ன்னு சொல்லுவோம். 1,3. சிமிலர்லி இப்போ 3,1 வந்து இதுல பிளாட் பண்ணீங்கன்னா எங்க வரும்? 3ன்றது எக்ஸ் வேல்யூ, இங்க 3 இருக்கு, 1ன்றது இங்க இருக்கு. ஸோ இந்த பொசிஷன் ரெண்டும் 1னா இது வந்து 1,3, இது 3,1. ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு இந்த பிளெயின்ல பார்க்கும்போது சேமா தெரியுதா? இல்ல இல்லையா? வேற வேற பாயிண்ட் இல்லையா? ஸோ அதே தான் இங்க ஆர்டர் வந்து எப்பவுமே சரி மாறக்கூடாது. ஆர்டர்டு பேர் நம்ம எழுதும் போது 1,3 தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 3,1. ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல தான் இருக்கணும், செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் பொசிஷன்ல தான் இருக்கணும். எப்பவுமே இந்த ஆர்டர் வந்து மாறாது. ஓகேங்களா? இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஆர்டர்ட் பேஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ சிம்பிள் ஆர்டர் செட்ஸ் பத்தி இவ்வளவு நாள் நம்ம பார்த்திருப்போம். செட்ஸ் வந்து நம்ம என்ன பிராக்கெட், இந்த மாதிரி ஒரு கேர்லி பிராக்கெட்குள்ள செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வரும் உங்களுக்கு 1 2 3ன்னு சொல்லிட்டு. இதை வந்து செட்ஸ் இவ்வளவு நாளா பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம எப்படி பார்க்க போறோம்? இந்த செட்ஸ்குள்ள ஆர்டர்டு பேர் வச்சு பார்க்க போறீங்க. 1,3, அதே போல 2,4, இந்த மாதிரி இந்த செட்ஸ்குள்ள செட் பிராக்கெட் கேர்லி பிராக்கெட்குள்ளேயே வந்து இந்த ஆர்டர்ட் பேர்ஸோட வரது தான் நம்ம என்னன்னு பார்க்க போறோம். டீடைல்டா இந்த சாப்டர்ஸ்ல பார்க்க போறோம். ஓகே, நெக்ஸ்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன? ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ன்றது எதுவும் கிடையாது. அந்த ஆர்டர்டு பேர்ஸ் வந்து நீங்க பாத்தீங்க இல்லையா? ஸோ அந்த ஆர்டர்டு பேர்ஸோட செட்டை தான் என்னன்னு சொல்லுவாங்க? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஒரு 2 செட் இருக்கு, ஏ அண்ட் பின்றது ஒரு 2 செட் இருக்கு. அதுல வர்ற ஆர்டர்டு பேர்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ஷனா கொண்டு வரதான் என்ன உங்களுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகேவா? செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர்ஸ், ஏ கமா பின்றது ஆர்டர்ட் பேர் இல்லையா? ஸோ இதோட செட்ஸ் எல்லாத்தையுமே தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏ அண்ட் பின்றது உங்களுக்கு எப்படி இருக்கணும்? நான் எம்டி செட்ஸா இருக்கணும். நான் எம்டி செட்ஸ்னா என்ன? எலிமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா ஏ அண்ட் பி செட்ல இருக்கணும், எலிமெண்ட்ஸ் இல்லாம இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஏ கமா பின்றது ஆர்டர்ட் பேர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப இந்த ஏன்றது வந்து எந்த செட்ல இருந்து வந்திருக்கும்னா கேபிட்டல் ஏ இந்த செட்ல இருந்து எடுத்திருப்பாங்க, பின்றது வந்து கேபிட்டல் பி இந்த செட்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? 2 செட்ஸ் இருக்கு, ஏ அண்ட் பி. இப்ப ஏன்ற செட் வந்து எனக்கு என்னன்னா எக்ஸாம்பிளுக்கு 1,4, இது வந்து ஏன்ற செட். அடுத்தது பின்ற செட் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்? 5,6, இது பின்ற செட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகே, ரெண்டுமே என்ன எனக்கு நான் எம்டி செட்ஸ். எம்டி செட்ஸ்னா என்ன? உள்ள வந்து நம்மளுக்கு எலிமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது இல்லையா? சோ நான் எடுத்திருக்கிறது 2 நான் எம்டி செட்ஸ். அந்த செட்ஸோட நேம் என்ன? ஏ, இன்னொரு செட்டோட நேம் வந்து பின்னு சொல்லி எடுத்திருக்கோம். சோ இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு கொடுத்திருக்காங்க? இந்த ஏ அண்ட் பியோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னா செட் ஆஃப் எல்லா ஆர்டர்டு பேர்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. இதை எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கும்போது ஏ கிராஸ் பி. ஓகேங்களா? இதை டினோட் பண்றது வந்து ஏ கிராஸ் பின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். சோ இப்போ எனக்கு இது எப்படி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்றதுன்னா ஏன்ற செட்ல என்ன இருக்கு? 1,4. ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்திருக்கேன்? ஏன்ற செட் தான் போட்டிருக்கேன் இல்லையா? ஏ கிராஸ் பி. சோ இப்போ ஏ செட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை வச்சு நான் பி செட்ல இருக்கிற 2 எலிமெண்ட் கூடயும் மேட்ச் பண்ணணும். சோ 2 எலிமெண்ட் கூட நான் பேர் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் 1 வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கூட மேட்ச் பண்ணுங்க. ஏ செட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை பி செட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கூட மேட்ச் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 1,5. ஓகேங்களா? அடுத்தது ஏ செட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை பி செட்ல இருக்கிற செகண்ட் எலிமெண்ட் கூட மேட்ச் பண்ண என்ன கிடைக்கும்? 1,6. முடிஞ்சிருச்சா? சோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஏ செட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை பில இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ் கூடயும் நான் பேர் பண்ணி எழுதிட்டேன். அதே மாதிரி ஏ செட்ல இருக்கிற செகண்ட் எலிமெண்ட் 4,5, 4,5 and 4,6. ஓகே, இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஒரு செட் கிடைச்சிருக்கா? 1,5, 1,6, 4,5 and 4,6. இதுல இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்கு இல்லையா?
ஸோ இந்த ஆர்டர்ட் பேர்ல இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எதுல இருந்து எடுத்திருக்கோம், ஏன்ற செட்ல இருந்து எடுத்திருக்கோம். ஸோ செகண்ட் எலிமெண்ட் வந்து நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம், பின்ற செட்ல இருந்து எடுத்திருக்கோம். இதுதான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து நம்ம நோட்டேஷன் கொடுக்குது ஏ கிராஸ் பி தட்ஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்னென்ன ஆர்டர்டு பேர் கிடைச்சிருக்கு, ஏயும் பியும் செட்ஸை வந்து நீங்க பேர் பண்றப்ப என்னென்ன ஆர்டர்ட் பேர் கிடைச்சிருக்கோ இதை எழுதியிருக்கோம். இப்ப பாருங்க இங்க டெஃபினிஷனை பாருங்க. கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ன்றது என்ன, செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ். ஓகேங்களா, செட்ன்றது என்ன, இந்த கர்லி பிராக்கெட் போட்டிருக்கோமா, இதுதான் செட்டு. இந்த செட்டு வந்து எதை வந்து கண்டெயின் பண்ணிருக்கு, எல்லா ஆர்டர்ட் பேர்ஸையும் கண்டெயின் பண்ணிருக்கு. ஓகே, சோ இதுதான் இதுக்கான டெஃபினிஷன். சோ இதை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. சோ இப்ப எனக்கு இந்த 1ம் இந்த 4ம் வந்து எதுல இருந்து வந்திருக்கும், 1,4 பிலாங்ஸ் டு செட் ஏ. ஓகேவா, அதே மாதிரி செகண்ட் எலிமெண்ட் என்ன இருக்கு, 5 6 5 6. சோ இந்த 5,6 வந்து எனக்கு எதுல இருந்து வந்திருக்கும், 5,6 பிலாங்ஸ் டு செட் பி. ஓகே, இப்ப டெஃபினிஷன் புரியுதா. சோ இத கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம எப்படி சொல்லுவோம், ஏ கிராஸ் பின்னு சொல்லுவோம். அதை தான் இங்க எப்படி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, ஏ கிராஸ் பி தட்ஸ் ஈக்குவல் டு செட்குள்ள தான் வரப்போகுது, அதனால இந்த கர்லி பிராக்கெட் போட்டிருக்காங்க. ஏ கமா பி, ஏ கமா பின்றது என்ன, ஆர்டர்ட் பேர்ஸ். அந்த ஆர்டர்ட் பேர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மால் ஏ வந்து கேபிட்டல் ஏ கொடுத்தானா இது ஒரு செட். ஸ்மால் ஏ வந்து எதுல இருந்து வந்திருக்கும், ஏன்ற செட்ல இருந்து வந்திருக்கும். ஸ்மால் பி வந்து எதுல இருந்து வந்திருக்கும், கேபிட்டல் பின்ற செட்ல இருந்து வந்திருக்கும். ஓகேங்களா, இதான் இந்த டெஃபினிஷன். அடுத்தது பாத்தீங்கன்னா ஜெனரலே வந்து ஏ கிராஸ் பி வந்து நம்ம எப்படி சொல்ல முடியாது, பி கிராஸ் ஏன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுலயே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப ஏ கிராஸ் பின்னு எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஏ செட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை வச்சு மேட்ச் பண்ணி பேர் பண்ணிட்டு எடுத்துட்டு வருவோம் இல்லையா. இப்போ பி கிராஸ் ஏ நான் எழுதுறேன். பி கிராஸ் ஏ நம்ம எழுதும் போது ஃபர்ஸ்ட் என்ன எடுப்போம், பி செட்டை தான் எடுப்போம். பி செட்ல என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 5 இருக்கு. ஸோ இந்த பி செட் எடுத்துட்டு போயிட்டு ஏ செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் கூட பேர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன, பில இருக்குது 5, ஏல இருக்கிற எலிமெண்ட் 1, அடுத்தது 5, 4, தென் 6, 1 அண்ட் 6, 4. ஓகேங்களா, சோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன செட்டை நோட்டேட் பண்றீங்களோ, இப்போ பி செட்னா பில இருந்து எடுத்து பேர் பண்ணிட்டு போகணும். ஓகே, சோ இப்ப பாருங்க இங்க ஏ கிராஸ் பில இருக்கிற எலிமெண்ட்ஸும் பி கிராஸ் ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸும் நமக்கு சேமா இருக்கா. இங்க எனக்கு 1,5 இருக்கு, நம்மளுக்கு எப்படி இருக்கு 5,1, 1,6 இருக்கீங்க, 5,4 இல்ல இல்லையா. சோ வந்து இந்த உள்ள இருக்கிற நம்மளுக்கு எலிமெண்ட்ஸ் வந்து மேட்ச் ஆகல. அததான் இங்க எப்படி கொடுத்திருக்காங்க, ஏ கிராஸ் பி தட் இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. இந்த மாதிரி சொல்லக்கூடாது, சொல்லவும் நம்மளுக்கு முடியாது, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஓகே, இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஜஸ்ட் சிம்பிளா பாத்துக்கோங்க. சம்ஸ் வந்து இதை பத்தி பாக்குறப்போ உங்களுக்கு டீடைல்டா பார்க்கலாம். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ன்றது எப்படி நோட்டேட் பண்ணுவோம், ஏ கிராஸ் பி. ஓகேங்களா, எதை வச்சு எது கார்ட்டீசியன் ப்ராடக்ட், இப்போ ஏ செட்டுக்கும் பி செட்டுக்கும்னா ஏ கிராஸ் பின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். அடுத்தது இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து ஏ கிராஸ் பின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம செட்ஸ்லயே பார்த்திருப்பீங்க நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் செட்ஸ். ஓகேவா, இந்த மாதிரி பார்த்திருப்பீங்க என் ஆஃப் ஏ. என் ஆஃப் ஏ இப்போ உங்களுக்கு நம்ம என்ன இருக்கு, இந்த ஏன்ற செட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு, 1 2. ஓகேவா, என் ஆஃப் ஏன்னு கேட்டு நம்ம என்னன்னு கொடுப்போம், 2ன்னு கொடுப்போம். அதே மாதிரி என் ஆஃப் பின்னு கேட்டு நம்ம என்ன கொடுப்போம், இங்கேயும் 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு, ஸோ 2ன்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் அ செட், இது என் ஆஃப் ஏன்னு சொல்லுவாங்க, கார்டினாலிட்டின்னு சொல்லுவாங்க. கார்டினாலிட்டின்னு நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா, என் ஆஃப் ஏ ஆர் கார்டினாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என் ஆஃப் ஏன்னா என்ன, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் அ செட்டை தான் என் ஆஃப் ஏன்னு சொல்லுவாங்க. அதே போல இப்ப என் ஆஃப் ஏ கிராஸ் பி என்னன்னு பார்ப்போமா. என் ஆஃப் ஏ செட்ல இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், 9th பார்த்திருக்கோம். இப்ப புதுசா நீங்க என்ன லேர்ன் பண்ணிக்க போறீங்கன்னா, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி தான் இங்க ஃபைண்ட் பண்ணிக்கலாம். எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு, 1 2 3 4. ஓகேங்களா, அதே போல இங்க பி கிராஸ் ஏல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பி கிராஸ் ஏனா என் ஆஃப் பி கிராஸ் ஏ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 2 3 4. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எத்தனை தான் கிடைக்குது, 4 தான் கிடைக்குது. இதை வச்சு நீங்க ஒரு பேசிக் தெரிஞ்சுக்க வேண்டியது, n ஆஃப் ஏ கிராஸ் பி தட்ஸ் ஈக்குவல் டு n ஆஃப் ஏ இன்டு n ஆஃப் பி. ஓகேங்களா, n ஆஃப் ஏ இன்டு n ஆஃப் பி தட்ஸ் ஈக்குவல் டு n ஆஃப் ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பில எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு, 4 இருக்கா. இங்க n ஆஃப் ஏ நம்ம பாக்குறப்ப என்ன கிடைச்சது, 2 2 கிடைச்சது. ஸோ 2 இன்டு 2 that's equal to 4. இதுல வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ
இந்த இது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இது 1 மார்க்ஸ்ல எல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? n of a cross b that is equal to n of a into n of b. இந்த n of a n of b நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இதை எப்படியும் சொல்லுவாங்கன்னா n of a that's equal to p and n of b that's equal to q. ஸோ இந்த மாதிரி n of a சொல்லாம இதை p நோட்டேட் பண்ணுவாங்க, n of b சொல்லாம இதை q சொல்லுவாங்க. இதுவும் வந்து ஒரே மீனிங் தான். ஸோ அப்போ உங்களுக்கு n of a cross b that's equal to pq இந்த மாதிரி கொடுத்தாலும் கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க, இதுவும் ஒரே மீனிங் தான். இந்த pன்றது என்ன, நம்மளுக்கு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் செட் a, qன்றது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் செட் b. இந்த ab தான் வரணும்னு கிடையாது, இது ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், இது செகண்ட் செட்ல இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இங்க a கிராஸ் b இருக்கிறதுனால நம்ம ab இந்த மாதிரி சொல்றோம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரிலேஷன். ரிலேஷன்ன்றது என்னன்னா ஒரு சப்செட். இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுல இருந்து ஒரு 2 ஆர்டர்ட் பேரை மட்டும் நீங்க தனியா எடுத்து எழுதுனீங்கன்னா என்ன வரும், அதுதான் வந்து நம்ம சப்செட்னு சொல்லுவோம். இப்போ ஒரு செட்ல வந்து எனக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம லாஸ்டா ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா, அதே எடுத்துக்கோங்க. இப்போ 1,3 1,6 2,5 and 2,8 இந்த மாதிரி ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து a கிராஸ் பின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து எல்லாத்தையுமே எழுதாம ஒரு 2 பேரை மட்டும் நான் ஆர்டர்ட் பேர் மட்டும் எடுத்து எழுதுறேன். ஸோ இப்போ 1,3 நான் எடுத்துக்கிறேன், அதே போல 2,8 வந்து நான் எடுத்துக்கிறேன். இது 2 மட்டும் நம்ம எழுதுறோம் இல்லையா, இதை தான் என்னன்னு சொல்லுவோம், சப்செட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்கிற சப்செட்டை தான் நம்ம என்னன்னு மீன் பண்றோம், ரிலேஷன் மீன் பண்றோம். ரிலேஷன்னா என்ன, இப்போ 1,3ன்றது ஒரு ரிலேஷன், 2,8ன்றது ஒரு ரிலேஷன், இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ ரிலேஷனோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ரிலேஷன் ஃப்ரம் செட் A டு செட் B இஸ் அ சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். நீங்க ஃபைண்ட் பண்ணிருக்கிற கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருந்து ஒரு சப்செட் எடுக்கிறீங்க இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, ரிலேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம எந்த சப்செட் வேணாலும் எடுத்துக்கலாம், நம்ம கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எந்த சப்செட் வேணாலும் நீங்க இதை எடுத்துக்கலாம். ஓகே, any subset of a cross b is called a relation. இந்த a cross b கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருந்து கிடைச்சிருக்கிறதுல எந்த சப்செட் வேணாலும், நான் 1,3 2,8 எடுத்திருக்கேன், அதுதான் எடுக்கணும்னு கிடையாது. ஸோ இப்போ எனக்கு 2,5 இது மட்டும் எடுத்தா கூட இதுவும் தான் என்னதான் உங்களுக்கு ஒரு சப்செட் தான். ஓகேங்களா? ஸோ எனி சப்செட் ஆஃப் a cross b தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரிலேஷன் சொல்லுவோம். இதை எப்படி டினோட் பண்ணுவோம்னா r டினோட் பண்ணுவோம். ஸோ r வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்களே, இது வந்து சப்செட். So R வந்து என்ன, நம்மளுக்கு subset of this Cartesian product A cross B. இப்போ ரிலேஷன்ஸை வந்து சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி சொல்லணும்னா, இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல நம்மளுக்கு என்னன்னா, இப்போ A Bன்ற ஒரு 2 செட்டு கொடுத்துருக்காங்க. Aன்ற ஒரு செட்ல ஒரு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு, Bன்ற செட்ல ஒரு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுக்கும் இருக்கிற பாசிபிள் ஆர்டர்டு பேர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எழுதுறோம் இல்லையா, பாசிபிள் ஆர்டர்டு பேர்ஸ். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பாசிபிள் ஆர்டர் பேர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்றோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A கிராஸ் பின்னு சொல்றோம். ஓகேங்களா? 2 செட் இருக்கு, அதுல வந்து நம்ம என்னென்ன பேர்லாம் பண்ணி எழுத முடியும். ஸோ பாசிபிள் ஆர்டர் பேர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், A கிராஸ் பி கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். இதே இது வந்து இது என்ன, நம்மளுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இல்லையா. இதே இது இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருந்து ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற பேர்ஸை மட்டும்தான் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல நம்மளுக்கு ஒரு செட் கிடைச்சது இல்லையா, அதுல வந்து எத்தனை பேட் எலிமெண்ட்ஸ் கிடைச்சது, நம்மளுக்கு ஆர்டர்ட் பேர்ஸ் ஒரு 4 பேர்ஸ் கிடைச்சது. அந்த 4 பேர்ஸ்க்கும் நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன், அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி வருது இல்லையா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரிலேஷன். இப்போ எனக்கு 4 ஆர்டர்ட் பேர் கிடைச்சிருக்கு, அதுல நான் கொடுக்குற கண்டிஷனை அந்த 4 ஆர்டர்ட் பேர்ல எது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதை தான் நான் என்னன்னு சொல்லுவேன், ரிலேஷன் சொல்லி எடுத்துப்பேன். இதுதான் சிம்பிள். ஸோ இதை தான் என்ன சொல்றாங்க, இந்த 4 கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்மளுக்கு 4 இருந்தது இல்லையா, 4 ஆர்டர்ட் பேர் வந்தது, அதுல எதெல்லாம் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு வருதோ அதை தான் நான் என்னன்னு சொல்லி ரிலேஷன் சொல்லுவேன். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி என்ன கண்டிஷன் இருக்கும், இப்போ 2xன்னு ஒரு கண்டிஷன் கொடுக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், கண்டிஷன்றது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான், 2xன்னு இருக்கலாம், x ஸ்கொயர்டுன்னு இருக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு கண்டிஷன் கொடுப்பேன், அதை சாட்டிஸ்ஃபை பண்ணி வரதை தான் நான் என்னன்னு எடுத்துப்பேன், ரிலேஷன் எடுத்துப்பேன். ஓகே, ஸோ இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்கிற எல்லா ஆர்டர்டு பேர்ஸையும் நான் ரிலேஷன் எடுத்துக்க முடியாது, நான் கொடுக்குற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி வரதை மட்டும்தான் நான் ரிலேஷன் எடுத்துக்க முடியும். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்,
கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டோட சப்செட் தான் ரிலேஷன். தனியா வந்து நம்ம புதுசா ஒண்ணு எடுக்க போறது இல்ல. ஓகேங்களா? ரிலேஷனுக்காக அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்கிற அந்த செட்ஸ் தான் நம்ம எடுத்துக்க போறோம். அதை தான் என்னன்னு சொல்றாங்க? சப்செட்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இது ஆரோ டயக்ராம் வச்சு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபங்க்ஷன்ஸ்ல இதை டீடைல்டா பார்க்கலாம். அடுத்தது பாருங்க ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்றது, ஃபங்க்ஷன்ஸ்க்கும் ரிலேஷன்ஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது என்னன்ற ஆரோ டயக்ராம் வச்சு நான் பார்க்கலாம்னு சொன்னாலே பார்க்கலாம். இப்போ இது ஒரு ஆரோ டயக்ராம் நான் போட்டிருக்கேன். இது ஏன்ற செட்னு எடுத்துக்கோங்க, இது பீன்ற செட்னு எடுத்துக்கோங்க. ஏன்ற செட்ல எனக்கு 1 2 3 4 ஒரு 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. பி செட்ல அதே மாதிரி 4 16 and 25. எனக்கு இந்த மாதிரி பி செட்ல ஒரு 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஏ செட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 4. பி செட்ல வந்து எனக்கு ஒரு 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க. ஃபங்க்ஷன்றது என்ன? நம்ம அது கண்டிஷன் பார்த்தோம் இல்லையா, அதுதான் அந்த ஃபங்க்ஷன்றது. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் வந்து இப்போ பார்க்குறப்போ எனக்கு இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிட முடியாது, இது வந்து பேர் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துட முடியாது. ஸோ எது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதை மட்டும் பேர் பண்ணிக்கலாம். சாட்டிஸ்ஃபை ஆகாத நம்ம பேர் பண்ண முடியாது. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன எடுத்திருக்க, எக்ஸ் ஸ்கொயர் எடுத்திருக்கு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் செட் தான் நம்ம எப்பவுமே எடுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் செட்டை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டொமைன்னு சொல்லுவாங்க. செகண்ட் செட்டை வந்து கோடொமைன். ஓகே, ஃபர்ஸ்ட் செட்டை வந்து டொமைன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேரும் வந்து ப்ரீ இமேஜ்னு சொல்லுவாங்க. செகண்ட் செட்டை வந்து கோடொமைன் இல்லைனா இமேஜ்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ப்ரீ இமேஜ் இமேஜ்ன்றதை நான் அடுத்தது வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் செட் எப்பவுமே நீங்க எடுக்கிறீங்க இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் செட் இதை வந்து டொமைன், செகண்ட் செட்டை வந்து கோடொமைன். ஸோ ஃபர்ஸ்ட் டொமைன்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த எக்ஸோட வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்புட்னு ஒன்று கொடுக்க போறோம். ஓகேங்களா? அந்த இன்புட் வந்து எதுல இருந்து எடுப்போம், ஃபர்ஸ்ட் செட்ல தான் எடுப்போம். ஃபர்ஸ்ட் செட்ல எனக்கு எக்ஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 1 இருக்கு. ஸோ நான் எஃப் ஆஃப் 1 போட்டு பார்க்கறேன்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும், 1 ஸ்கொயர் தட்ஸ் ஈக்குவல் டு எனக்கு 1 தான் வரும். ஓகே, அதே மாதிரி அடுத்து 2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். 2 ஸ்கொயர் என்ன கிடைக்கும் எனக்கு, தட்ஸ் ஈக்குவல் டு 4. தென் எஃப் ஆஃப் 3 ஸ்கொயர் தட் இஸ் 9 அண்ட் எஃப் ஆஃப் 4 ஸ்கொயர் எனக்கு கிடைக்கிற ஆன்சர் 16. இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. நான் இந்த டொமைன்ல இருந்து 1ன்ற வேல்யூ எடுத்து கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, 1 தான் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 1 வந்து எனக்கு இந்த பி செட்ல இருக்கான்னு நான் பார்க்குறேன். எனக்கு 1 இந்த பி செட்ல இருக்கா, இல்ல இல்லையா. ஸோ அப்போ இந்த 1க்கு ரிலேஷன் கிடையாது. எங்க ரிலேஷன் கிடையாது, அடுத்த செட் பி செட்ல கோடொமைன் செட்ல வந்து அந்த 1 நம்ம என்ன இன்புட் கொடுத்தோமோ அதுக்கு ஒரு அவுட்புட் வந்துச்சு. அந்த அவுட்புட் வந்து எங்க இருக்கணும், இந்த பி செட்ல இருக்கணும். இருந்தாதான் இதுக்கு ரிலேஷன் இருக்கு, இல்லைன்னா ரிலேஷன் கிடையாது. ஸோ இப்போ எனக்கு 1க்கு வந்து ரிலேஷன் இல்லை. அடுத்தது பார்க்கலாமா, 2 பார்க்கலாமா. 2க்கு என்ன கிடைச்சிருக்கு, 4 கிடைச்சிருக்கு இல்லையா. ஸோ இந்த 4 வந்து எங்க வருது, 2 நான் இன்புட் கொடுக்கும்போது என்ன கிடைக்குது, 4 கிடைக்குது. ஸோ இப்படி போடுறப்போ 2 கொடுக்கும்போது எனக்கு 4 கிடைக்குதுன்னா 4 2 4ன்றது எனக்கு ரிலேஷன். ஓகேங்களா? 2 4ன்றது எனக்கு ஒரு ரிலேஷன் கிடைச்சிருக்குது. அடுத்தது பாருங்க 3 கொடுக்கும்போது என்ன, 9 வந்து எனக்கு இங்க இருக்கா, இல்ல. 4 வந்து செட் பண்ணும்போது 4க்கு என்ன கிடைச்சது, 16. ஸோ 4க்கான ரிலேஷன் எது, 16. ஸோ இப்போ 2 வந்து எது கூட ரிலேட் பண்ணிக்கோ, 2 இஸ் ரிலேட்டட் டு 4 அண்ட் இந்த இடத்துல 4 வந்து ரிலேட்டட் டு 16. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ரெண்டு இது கிடைச்சிருச்சா, 4 16. இதை தான் ரிலேஷன் சொல்லிட்டு நீங்க பார்த்திருப்பீங்க முன்னாடி. இதுல ஆனா பாசிபிள் ஆர்டர் பாஸ் வந்து நீங்க நிறையவே கிரியேட் பண்ண முடியும். அந்த பாசிபிள் ஆர்டர்ஸ்ல இருந்து நான் கொடுக்குற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி வர்ற 2 பேர் மட்டும் எனக்கு எது, 2 4 16. இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, ரிலேஷன் சொல்லி எழுதும்போது நீங்க இந்த மாதிரி எழுதுவீங்க. இதுதான் ரிலேஷன்ஸ். இந்த ரிலேஷன்ஸ்க்கு வந்து நீங்க ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறீங்க பாத்தீங்களா, இந்த ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி அது வரணும்னு சொல்லிட்டு இதுதான் என்னன்னு சொல்றோம், நம்ம ஃபங்க்ஷன்ஸ் சொல்றோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, எஃப்னு கொடுத்து ஏ டு பி 2 செட்ஸ் இருக்கு. ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி எப்படி எழுதணும், ஏரோ போட்டிருக்கோம் இல்லையா, ஏல இருந்து தான் எங்க போகும், ஆரோ பிக்கு போகும். ஸோ எஃப் ஃபங்க்ஷன் எப்படி சொல்லுவோம், ஏ டு பின்னு சொல்லுவோம். ஏன்றது வந்து என்ன நம்மளுக்கு டொமைன், பின்றது வந்து கோடொமைன். ஓகேங்களா? ஸோ ஏன்றது டொமைன், பின்றது டொமைன். இப்போ டொமைன் மட்டும் உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ல கேட்கறாங்க, 2 செட்டை கொடுத்துட்டு இந்த மாதிரி ஆரோ டயக்ராம் கொடுத்துட்டு எனக்கு டொமைன் எதுன்னு சொல்லுன்னு கேட்கறாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும், ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கு இல்லையா. ஸோ இப்போ டொமைன் என்ன நம்மளுக்கு, டொமைன் தட்ஸ் ஈக்குவல் டு 1 2 3 4. இதுதான் என்ன எனக்கு டொமைன்.
இதே இது அடுத்தது கோடொமைன் கேட்டா என்ன எழுதுவீங்க? கோடொமைன்றது என்ன சொன்னேன்? செகண்ட் செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் 4, 16, 25 இதுதான் கோடொமைன். ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு டேர்ம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரேஞ்ச். டொமைன், கோடொமைன், ரேஞ்ச். ரேஞ்ச்ன்றது என்னன்னா எனக்கு எதெல்லாம் ரிலேஷன் வந்து ஃப்ரேம் பண்ணுச்சு? 2, 4 வந்து எனக்கு ரிலேஷன் ஃப்ரேம் பண்ணுச்சா? 4, 16 ரிலேஷன் ஃப்ரேம் பண்ணிச்சா? ஸோ இந்த கோடொமைன்ல எதுக்கெல்லாம் வந்து இமேஜ் எனக்கு கிடைச்சது? இங்க வந்து ஆரோ போட்டிருக்கோம் இல்லையா? அந்த ஆரோ வந்து இமேஜ்னு சொல்லுவோம். எதுக்கெல்லாம் எனக்கு இமேஜ் கிடைச்சதோ அதை தான் நான் என்னன்னு சொல்லுவேன்? ரேஞ்சுன்னு சொல்லுவேன். இப்போ எதெல்லாம் இமேஜோட இருக்குன்னு பாருங்க. கோடொமைன் செட்ல எதெல்லாம் எனக்கு இமேஜோட இருக்கு? 4க்கு இமேஜ் இருக்கா? கரெக்ட். 4ன்றது இமேஜ், 16ன்றது இமேஜ். இந்த 4ஓட ப்ரீ இமேஜ் எது? 2. இந்த 16ஓட ப்ரீ இமேஜ் எது? 4. ஓகே. ஸோ இந்த கோடொமைன்ல வந்து எதுக்கெல்லாம் இமேஜ் இருக்கோ அதை தான் நான் என்னன்னு சொல்லுவேன்? ரேஞ்சுன்னு எடுத்து எழுதுவேன். ஓகே, இப்போ புரிஞ்சிச்சா? டொமைனா என்ன, கோடொமைனா என்ன, ரேஞ்ச்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபங்க்ஷன்னா என்னன்றது ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க. செட் ஏ ஹேஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஒன் இமேஜ் இன் செட் பி. ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ்க்கு வந்து ஒரே ஒரு இமேஜ் தான் வந்து கிடைக்கும். இப்போ கண்ணாடி முன்னாடி நம்ம போய் நிற்கிறோம் அப்படின்னா நம்ம தான் ப்ரீ இமேஜ். கண்ணாடியில் நம்மளுக்கு என்ன காமிக்கும்? அது வந்து இமேஜ். ஓகே, கண்ணாடி முன்னாடி இப்போ நான் போய் நிற்கிறேன்னா என்னோட பின்பம் தான் என்ன தெரியும்? எனக்கு கண்ணாடியில் தெரியும் இல்லையா? ஸோ நான் வந்து ப்ரீ இமேஜ், கண்ணாடியில் காமிக்கிற அந்த என்னோட பின்பம் வந்து இமேஜ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நான் நிற்கிறேன்னா எனக்கு ஒன்று தான் கிடைக்கும். இப்போ நான் நிற்கும் போது எனக்கு 2 கிடைக்குமா கண்ணாடியில் இமேஜ்? என்னோட இமேஜ்க்கு பதிலாக இன்னொன்று கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது இல்லையா? ஸோ அதுதான் ஏ செட்டில் இருக்கிறது வந்து ப்ரீ இமேஜ். அந்த ப்ரீ இமேஜ்க்கு ஒரே ஒரு இமேஜ் தான் எங்கே இருக்கணும்? பி செட்ல இருக்கணும். இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க? ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இப்போ இதே இது இந்த 2க்கு பதிலாக நான் 2வையும் எடுத்துட்டு போயிட்டு இங்கே இது கூட லிங்க் பண்ணனா இது தப்பு. இந்த மாதிரி வர்றது வந்து எனக்கு ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ இப்போ என்னது? இந்த எலமெண்ட் 2க்கு வந்து எத்தனை இமேஜ் இருக்கு? 2 இமேஜ் இருக்கு. எலமெண்ட் 2க்கு 2 இமேஜ் வருமா? கண்டிப்பா வராது. ஓகேங்களா? ஸோ எலமெண்ட் 2 ஹேஸ் 2 இமேஜஸ் இன் பி செட்னு சொல்லிட்டு ஸோ திட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் சொல்லிடுவோம். ஓகேங்களா? ஸோ இமேஜ்னா என்ன? உங்களுக்கு ஒரே ஒரு இமேஜ் தான் கிடைக்கணும். அதை தான் நம்ம ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி வர மாதிரி வந்து எடுத்து எழுதுறோம் இல்லையா? இது ரிலேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? இதோட இன்ட்ரோடக்ஷன் முடியுது. ஸோ நம்ம சம்ஸ் வந்து அடுத்த வீடியோலேருந்து பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.